Hello friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு poetry presentation PGTRB English Unit 1ல first poetோட presentation தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். So poem name is Prologue to the Canterbury Tales and poet Geoffrey Chaucer. Written and published year. Written year வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1150 to 1450 அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இதை எழுதியிருக்காங்க. ஆனால் அது பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது வந்து 1476. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இது ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் கலெக்ஷன், இந்த போம் வந்து எந்த கலெக்ஷனில் வந்திருக்கு அப்படின்னா லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் டெய்ல்ஸ் அதில் தான் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு ஒரு அதர் நேம் ஆஃப் த போம் இல்லை. இந்த போத்துக்கு வந்து ஒன்லி ஒன் நேம், ப்ரொலாக் டு தி கேண்டர்பரி டேல். அண்ட் ஓப்பனிங் லைன் வந்து when that April with his shawl suit. ஸோ இது வந்து ஓல்டு இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. இந்த போம் ஃபுல்லி ஓல்டு இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 14th century இங்கிலீஷ் தான் இதில் இருக்கும். ஸோ ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் நோட் தேட். அண்ட் சோர்ஸ் இஸ் பொக்கேஷியஸ் டெக்கமோரன். பொக்கேஷியஸ் டெக்கமோரனில் இருந்து தான் இந்த போத்தோட இன்ஸ்பிரேஷன்னு சொல்கிறது. டெடிக்கேட்டட் இந்த போம் வந்து டெடிகேட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஆடியன்ஸுக்காக தான் இவங்க டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு ஸ்டான்ஸா வைஸாக இந்த எழுதலை. ஏன்னா அது ஒரு எபிக் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதுக்கு ஸ்டான்ஸாங்கிறது இல்லை. அண்ட் டோட்டலி 858 லைன்ஸ் தான் இந்த போத்துக்கு இருக்குது. இதோட ஸ்டைல் வந்துட்டு இது ஒரு எபிக் ஸ்டைலில் தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜாக இருக்கும். ஹேம்பிக் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனாக இருக்கும். அண்ட் ரைமிங் ஸ்கீம் ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஜி. ஸோ ப்ளீஸ் நோட் தேட். அண்ட் மீட்டர் ஆல்சோ த அயாம்பிக் பென்டாமீட்டர். ஸோ மோஸ்ட்லி வந்து மீட்டர் ஒன்று இல்லைன்னா அயாம்பிக் பென்டாமீட்டராக இருக்கும், இல்லைன்னா அயாம்பிக் டெட்ராமீட்டர். இந்த 2 மீட்டர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ சிலதுக்கு வந்து மீட்டர் இருக்காது. ஓகே, செட்டிங் ஆஃப் தி போம். இந்த போம் வந்து செட் பண்ணியிருக்கிறது சவுத்வர்க் சப்பர்ட் ஆஃப் லண்டன். ஓகே, சப்பர்ட் ஆஃப் லண்டன் சவுத்வர்க்கில் தான் இதை செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவர், சீசன், மந்த், மவுண்டன் இது ஏதாச்சும் வந்து இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா அப்படின்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் ஏப்ரல் மந்த்தை தான் இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ப்ரிங் சீசனை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேயே அந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து தேம்ஸ் ரிவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மவுண்ட் பார்னாசஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4ம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். ஓகே, அண்ட் நரேட்டர். ஸோ த நரேட்டர் இஸ் ஜாஃப்ரி சௌசர். ஓகே, இதுக்கு ஒரு ரிஃப்ரைன் எல்லாம் இல்லை, ஒரு ரிப்பீட்டடான ஒரு லைன் இந்த போத்துக்கு வரல. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி poetry presentation of Prologue to the Canterbury Tales. So hope you all like the video. Please subscribe and share. Thank you.